நமச்சிவாய். உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை எம்பாசமீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. செப்டம்பர் மாதம், ஆடி மாதம் போச்சு, ஆவணி மாதம் பிறந்துடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்தி வந்துட்டாலே எல்லாருக்கும் ஒரு நல்ல காலம் பிறந்துடும். விநாயகர் வந்துட்டாலே ஏதோ ஒரு வகையில் அந்த கணபதி பப்பா, இந்த விநாயகர் பெருமான் ஏதோ ஒரு வகையில் நம்மளை காப்பாற்றி விட்டுருவார். நம்ம என்னதான் கடுமையான கஷ்டங்களில் இருந்தாலுமே கூட அந்த கணபதியானவர் விநாயகர் பெருமான் பிள்ளையார் நம்மளை எப்படியாவது ஏதேனும் ஒரு வகையில் கணபதி காப்பாற்றுவார். அப்பேற்பட்ட விநாயகர் சதுர்த்தி இந்த செப்டம்பர் மாதம் வருது. 14ஆம் தேதி 14th அன்னைக்கு வருது. இந்த செப்டம்பர் மாதத்தில் 4 கிரகங்கள், 2 கிரகம் உச்சம், 3 கிரகம் ஆட்சி. அப்போ செப்டம்பர் மாதம் எல்லாருக்குமே சூப்பராக இருக்க போகுது. எந்த கிரகம்லாம் உச்சம்னா புதனும் குருவும் உச்சம் அடைகிறார்கள். புதன் கன்னி ராசியில் உச்சம், மூலத்திரிகோண வீடு, ஆட்சி எல்லாம் அங்கே தான். குரு கடகத்தில் உச்சமாக இருக்கார். இதை போக சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். துலாத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார். சூரியனும் ஆட்சி பலம் பெறுகிறார் சிம்மத்தில். அப்போ 4 கிரகங்கள் இயற்கை சுபராக வரக்கூடியவர்கள்லாம் சிறப்பான இடத்துல ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்று நன்மைகளை, அதுதான் இந்த ஆவணி மாதத்துடைய சிறப்பு, அதுதான் இந்த பிள்ளையார் விநாயகர் சதுர்த்தியுடைய சிறப்பு. அதுக்கு தானே அந்த வார்த்தையை சொன்ன. விநாயகர் வந்துட்டாருனாக்கா எல்லா கஷ்டத்தையும் அவர் கலைச்சி விட்டுருவார். சங்கடங்களை நிவர்த்தி செய்வதால் தான் அவருக்கு அந்த சங்கட சதுர்த்தி பூஜையை நாம் பண்ணுறோம். அப்பேற்பட்ட செப்டம்பர் மாதம் 4 கிரகங்கள் ஆட்சி பலம் உச்சம் இதெல்லாம் பெற்றிருக்கு. எல்லாருக்கும் சங்கடத்தை தரக்கூடிய, கஷ்டங்களை தரக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். செயலிழந்து 0வாக இருக்கார். தீமை செய்யக்கூடிய கிரகம் செயலிழந்து இருப்பது நன்மை. அதோட கூட செவ்வாய் 3ஆம் இடத்துல முயற்சிங்கிற ஸ்தானத்தில் புதனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. வீடு கொடுத்த புதன் சிறப்பாக இருக்கார். அப்போ இதை வச்சு நாம் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள். ரிஷபராசிக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி இவங்களாவே சில பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி அந்த பிரச்சனைக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டாங்க. இவ்வளோதான் விஷயம். பொதுவாக ரிஷபராசி என்பர்கள் தானாக தேடி போய் எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. தன்னை தேடி விஷயங்கள் வர வேண்டும். நம்மளை தேடி வரும் அந்த கௌரவம் பார்ப்பாங்க. சார் அவர் வேணும்னா நம்மளை கூப்பிடட்டும் சார், நமக்கு அது அவசியம் இல்லைங்க, அந்த போஸ்டிங் வேணும்னு எனக்கு அவசியம் இல்லைங்க சார். சாமி வேணும்னா அவங்க கூப்பிடுவாங்க, சாமி வைங்க. அந்த மாதிரி ஒரு கௌரவம் பார்க்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி. சுக்கிரன் அசுர குரு. அப்போ அப்பேற்பட்ட உயர்ந்த எண்ணங்களுடைய ரிஷபராசி அன்பர்களே, சார் சனி பகவான் உங்களை பார்க்குறாரு சார். எல்லா ஜோசியரும் ரிஷபராசிக்கு சூப்பராக இருக்குது, ரிஷபராசிக்கு அப்படி இருக்குது, மகாலட்சுமி யோகம் அந்த யோகம்னு சொல்கிறாங்கல்ல. நான் சொல்கிறேன் பாருங்கள். ரிஷபராசி என்பர்களே கவனம் தேவை. மற்றவங்க சொல்கிறத நம்பாதீங்க. ஆஹா ஓஹோ பாட்டு பாடுறவங்கள நம்பாதீங்க. புகழ் பாடுபவர்களை, துதி பாடுபவர்களை நம்பாதீங்க. கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுங்க, செய்யுங்க, யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம், கஷ்டத்துக்கு என்ன காரணம்? ஒவ்வொரு ரிஷபராசி அன்பர்களும் ஏதேனும் ஒரு கஷ்டத்தில் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டீங்க. ஒரு ரிஷபராசி அன்பர்களும் அந்த வளையத்துக்குள்ளே போன மாதிரி சிங்கத்துக்குள்ளே சிங்கம் வாய்க்குள்ள தலையை விட்ட கதையாக
ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். ஏன் சாமி எங்களுக்கு இந்த கஷ்டம்? ரிஷபராசி கேட்குறாங்க. உள்நாடுகளில் இருக்கிறவங்க, வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க, அதிகமாக வெளிநாடுகளில் தான், வெளி மாநிலங்களில், இன்னும் சொல்லப்போனால் ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, அதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடியவங்க, அப்போது ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க, மெயினாக ஷேர் மார்க்கெட்டு, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணவங்க. அப்போ ரிஷபராசி என்பவர்களே, நீங்கள் ஏன் போய் அந்த சிக்கலில் மாட்டினீங்க? எனக்கு தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்ட சாமி, நான் நல்லதுன்னு தான் சாமி நினச்சேன், இந்த மாதிரி நான் போய் சிக்கலில் மாட்டுவேன்னு நினைக்கவே இல்லை. இந்த மாதிரி நான் சிக்கலில் போய் மாட்டுவேன்னு நினைக்கவே இல்லை. அப்போது இந்த கஷ்டத்துக்கு என்ன காரணம்? நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த தொழில் செய்பவராக வேண்டுமானாலும். ரிஷபராசிக்கு இன்னைக்கு உண்மையிலேயே உண்மையை சொல்லி கரெக்டாக கைப்பிடிச்சி கொண்டு போக ஆள் இல்லை. உங்களை பார்த்த உடனே எல்லாரும் ஆஹா ஊஹோ சூப்பர் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிடுறாங்க. அதுதான் உண்மை. நன்மைகளை சொல்லணும், அங்கே கடுமையான கஷ்டங்கள் இருந்தாலுமே கூட அதை பாசிட்டிவாக சொல்லி, கவலைப்படாதீங்க சார், இதுதான் உண்மையான கஷ்டம், பட் இதில் நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படின்னு உண்மையை சொல்லணும். இவ்வளோ கஷ்டம் இருக்குது சார், சனி பார்க்குறாருங்க. இப்போ ரிஷபராசிக்கு கஷ்டத்துக்கு காரணம் சனி பகவான், இதுதான் உண்மை. சனியா, எங்களுக்கும் சனிக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. சனி பகவான் தான் உங்கள் கஷ்டத்துக்கு காரணம். சனி பகவான் 3வது பார்வையாக ரிஷபத்தை பார்க்கிறார். சனி பார்த்தாருன்னா அந்த இடம் கெடும், பாழாகும். அப்போ இதை ரிஷபராசிக்கு எடுத்து சொல்லி, பட் இது அந்த அளவுக்கு பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை சார். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ரிஷபத்தில் சந்திரன் இருக்கார் இல்லையா, அவரோட ராகுவோ கேதுவோ சனியோ அல்லது லக்ன அசுபர்களோ கிரகம் சேர்ந்திருந்தால் தான் இந்த ரிஷபராசிக்கு சனி பாதிப்பை கொடுப்பார். வெறும் சந்திரன் மட்டும் ரிஷபத்தில் இருந்தார்னா உங்களுக்கு பாதிப்பு கிடையாதுங்க. இந்த மாதிரி நிறைய விலக்குகள் உண்டு. அப்போ இதெல்லாம் அந்த நிறுவனத்துக்கு, அந்த கம்பெனிக்கு நம்ம எடுத்து சொல்லணும், அந்த ஓனருக்கு எடுத்து சொல்லணும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உண்மையை சொல்லணும். அப்போ ரிஷபராசி பிரச்சனைக்கு காரணம் சனி பகவான். அந்த சனி பகவானால தான் பார்வை, 3வது பார்வை படுகின்ற காரணத்தினால்தான் இவ்வளவு கஷ்டம். இதை போல சூட்சமம் அறிந்து உங்கள் கஷ்டத்திற்கான காரணம் அறிய வேண்டுமா? உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அதை கொண்டு உண்மையான கஷ்டத்திற்கான உண்மையான காரணங்களை அறிந்து பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் நல்லது நடக்கும்.